திருவருளும் குருவருளும் இருந்தால் ஸ்ரீ மகாபெரிவரின் ஆசி கிடைக்கும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடச் செய்வது மிகவும் சிறந்தது என்று பேசினார் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார். அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் மதுரை கூடல் நகரில் காஞ்சி மகாபெரிவர் கோயில் மற்றும் பிரார்த்தனை மையம் திறக்கப்பட்டது. எஸ் காலனியில் செயல்பட்டு வந்த காஞ்சி மகாபெரிவர் கிரகம் ஆணையூர் மெயின் ரோடு உழவர் சந்தை எதிரே வஉசி தெருவில் உள்ள மையத்திற்கு மாற்றப்பட்டு சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். மதுரை கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ். கார்த்திகேயன் தலைமை வகித்தார். திரைப்பட நடிகர் கலைமாமணி வையாபுரி முன்னிலை வகித்தார். ஆடிட்டர் சேதுமாதவன், ஸ்ரீ அம்மா கேட்டரிங் உரிமையாளர் பி.எஸ்.ஜி. கிருஷ்ணய்யர், ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை அரசு வழக்கறிஞர் சொக்கலிங்கம், ஏபிசி தலைவர் சண்முகம், எழுத்தாளர் மு. ஆதவன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ஸ்ரீ மகாபெரிவா கிரகத்தை திறந்து வைத்த தமிழகத்தின் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பேசியதாவது: பகைவருக்கும் அருளும் என் நெஞ்சே என்பார். அதன்படி வாழ்ந்து காட்டியவர் ஸ்ரீ மகாபெரியவர். ஆதரவாளர்கள், எதிர்ப்பாளர்கள் என அவருக்கு யாரும் இல்லை. எல்லோரையும் அவர் ஒருவராகவே பார்த்தார். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பார்கள். திருவருளும் குருவருளும் இருந்தால் மட்டுமே அவர்களை நாம் நெருங்க இயலும். இது போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது மனதுக்கு அமைதியையும் புத்துணர்ச்சியும் தருகின்றது. ரீல்ஸ் எது, ரியல் எது என தெரியாத குழப்பமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஸ்டேட்டஸ் வைக்க தெரியாதவர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஸ்டேட்டஸை இழந்து விடுகின்றனர். சாமானியராக இருந்தாலும் கூட தாங்கள் செல்லும் நிகழ்வுகளை லைவாக கொடுக்காவிட்டால் தங்களது லைஃபையே இழந்து விடுகின்றனர். சமூக ஊடகங்களால் பிள்ளைகளுக்கு நன்மைகள் இருந்தாலும் அதற்கு ஈடாக தீமைகளும் இருக்கின்றது. அதில் இருந்து அவர்களை காப்பாற்ற இது போன்ற ஆன்மீகத்தில் ஈடுபடுத்த வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கோவில்களுக்கும் இது போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கும் அழைத்து வர வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். முன்னதாக சிறப்பு ஹோமமும் மாலையில் ஸ்ரீ மகாபெரிவரின் அனுஷ உற்சவத்தை முன்னிட்டு சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையில் வேத விற்பன்னர்களால் ஸ்ரீ மகாபெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. காஞ்சி மகாபெரிவர் பிரார்த்தனை மையத்தில் மாதந்தோறும் அனுஷ நட்சத்திர வைபவம் மற்றும் வியாழந்தோறும் குருவார பூஜையும் நடக்க உள்ளது. ஜூலை 6 முதல் 19 வரை ஸ்ரீ மகாபெரிவா கிரகத்தில் திருச்சி கல்யாணராம பாகவதரின் கம்பராமாயண தொடர் சொற்பொழிவு நடக்க உள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார்.